வசனம் நம்ம படிப்போம். எரேமியா 1வது அதிகாரம் 15வது வசனம். Jeremiah chapter 1 and verse 15. இதோ நான் 1 and verse 15. படிமா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says here, I will call, behold, I am calling all the families of the kingdoms of the north, says the Lord. They shall come and teach each one, and let each one sit on his throne. Also, Jeremiah and 1 and verse 5. Jeremiah 1வது அதிகாரம் 5வது வசனம். Behold, I formed you in the womb, before I knew you. Before you were born, I sanctified you. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். So God told Jeremiah, before you were formed in the womb, I knew you, and I'm calling you to be a light to the nations. எரேமியாக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, தாயின் வயிற்றில் நீர் உருவாகிறதுக்கு முன்பாக உன்னை தெரிந்து கொண்டு வடக்கு தேசத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசியான உங்களை அனுப்புறேன். ஏன் வடக்குன்னு போட்டிருக்குதுன்னா, why it says north here? Because Israel was made up of 12 tribes, 10 tribes in the north and 2 tribes in the south. And the tribes in the north were the first to rebel against God, because it was a business route. So they got so caught up in business, they got so caught up with all the other Gentile nations, and they were drifting away. They were forgetting to keep the Sabbath, they were forgetting to do the sacrifices, forgetting to give 1/10 to the Lord. So God sent him and said, I will call you. ஏன் இந்த காரியம் இங்கே நடக்குதுன்னா, எரேமியா ஏன் வடக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா, நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரம், 10 வடக்கில் 2 கோத்திரம் வந்து தெற்கில். அந்த வடக்கு தேசத்தில் வந்து வியாபார ஸ்தலம் அது, அந்த 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 ரூட். அப்போது எல்லாரும் வியாபாரம் பண்ணுறதுக்கு புறஜாதிகள் எல்லாம் என்ன பாருங்களேன், புறஜாதிகளோட அவங்களோட இவங்களோட பழகிறதுனால ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஓய்வு நாள் ஆராதனை மிஸ் பண்ணதுனால முதல்ல காணாமல் போன கோத்திரம் எதுன்னா இந்த 10 கோத்திரம் தான். ஓகே, ஸோ காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம ஆராதிச்சு கூட்டத்துக்குள்ளே, ஓகே, பேபி ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திர கூட்டம்னு சொல்லுவோம். மகளுக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவத்தையும் ஆரோக்கியமான ஒரு குழந்தையும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், வாழ்த்த வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தி ஆராதிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இந்த முதல் பாட்டு பாடலாம். இது வந்து எதை பற்றினா, தேவன் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர். பிகாஸ் there is nothing impossible with our God, and even when we think the circumstances are not there and the situations are not right, God is always there to show us what he can do. இந்த முதல் பாட்டு சொல்கிற காரியம்னா, சில நேரத்தில் சூழ்நிலைகள் சரியில்லை, நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்றதுக்கு தான் இந்த பாடலுடைய அர்த்தம். Thank you.
கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கணும்னு நமக்கு முன்குறித்து வைத்த காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார். சொல்லுங்க எல்லாரும், என் வாழ்க்கையில கர்த்தர் முன்குறித்ததை நிச்சயமாய் செய்து முடிப்பார். What God has ordained in my life, He will definitely bring it and accomplish it. Okay? So நம்ம தலையெழுத்துன்னு சொல்லாதீங்க, ஆண்டவருடைய கையெழுத்து. Don't say it's my faith, it is God's handwriting. Okay? அந்த எரேமியாக்கு சொன்ன மாதிரி உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கே தெரியாது, தாய் தகப்பன் உங்க 2 பேருக்கே தெரியாது குழந்தை உங்க கர்ப்பத்தில் உருவாக்குச்சுன்னு. தெரியுமா? எனக்கு தெரியல, என் 2 பிள்ளைகளுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி ஆண்டவர் வந்து முன்குறித்து வச்சிருக்கிறார் ஒரு காரியத்தை. We do not know that the child is formed in our womb also, but God says even before you were formed I've seen you in the hidden parts. கர்த்தர் வந்து உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படி இருக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம அடுத்த பாடலாக காலையும் மாலையும் ஹல்லேலூயான்னு பாடுவோம். Because the only word that should come out of our mouth in the morning and in the evening is hallelujah. Because God has been so good to us, and the only thing we can do is to praise Him and be thankful towards everything that He's done. Thank you, Jesus. எழுந்து நின்று தேவனை ஆராதிச்சு பாடலாம். Let's all stand up and just worship the Lord. Okay?